இப்ப நான் கொஞ்சம் நல்லா பேசிட்டேன்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த மனுஷன்கிட்ட போனா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு, இந்த மனுஷன்கிட்ட வந்தா இன்னும் கேள்வி உங்களுக்கு எழுப்பி நீங்க கண்டுபிடிக்க நான் கைட் பண்ணலாம். நீங்க தேடுதலுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? The opposite of faith is not doubt. The opposite of faith is not doubt. The opposite of faith is certainty. Is certainty. இப்ப மீட்டிங் முடிஞ்ச உடனே இங்க இருந்து நடந்து போறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணுமா வேண்டாமா? புரியல, உங்களுக்கு கேள்வி புரியல. முதல்ல எப்படி கேட்டுக்கணும்? கடல்ல நடப்பதற்கு உங்களுக்கு விசுவாசம் வேணுமா வேண்டாமா? என்ன சவுண்ட் பாருங்க. இங்க நடக்கிறதுக்கு you are certain that you can walk. இந்த தரையில என்னால நடக்க முடியும், அதனாலதான் சில சமயம் வழுக்கி விழுறோம். ஆனா எனக்கு நிச்சயம் இருக்குது, நான் இந்த தரையில என்ன பண்ணுவேன், நடப்பேன்னு சொல்லிட்டு. நடக்க முடியுமா முடியாதான்றதே கிடையாது. இன்னைக்கு இங்க ஃபெய்த் தேவை கிடையாது. அதனாலதான் சத்தியத்தை விசுவாசியுங்கள் இயேசு சொல்லல. சத்தியத்தை விசுவாசியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அல்லது அறிவீர்கள். இது சேர்னு எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சேர் தான் இது அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவசியம் இல்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியுமே. சேர் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அதை நீங்க விசுவாசிக்க வேண்டியதில்லை. You are certain. ஆனா ஒரு பொருள் இருக்குது, அதை மறைச்சிட்டு சொல்றாங்க இதுதான் சேர் அப்படின்னா, இல்ல எனக்கு சந்தேகமா இருக்குது, அதுக்கு 3 கால் தான் எனக்கு வெளியே தெரியுது, 4 கால் இருந்தாதான் சேரு அப்படின்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் யாருன்னு முழுசா உனக்கு தெரிஞ்சிட்டா அங்க விசுவாசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? தேவன் இப்படிதாங்க செய்வாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது சேர் மாதிரி. எனக்கு அதுல நாடுகிறதுக்கு ஒண்ணும் இல்ல, தேடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, சீக் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. we should be seekers. அதான் ஈஸ்டர்ன் பிலாசபி, அதுதான் ஆசிய நாட்டினுடைய எண்ணம். நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்கிறோம், அடைகிறவர்களாக இருக்கிறோம். அவரை தேடி கிழக்கிலிருந்து மேற்குக்கு புறப்பட்டு வந்தார்கள். they are seekers. ஞானம் தேடுகிறதுனால உண்டாகிறது. ஆனா நம்ம எப்படி காண்பிக்க பாக்குறோம்னு சொல்லி சொன்னா, we know செட்டில்மெண்ட் ஆக பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் தேவன். தேவன் இப்படிப்பட்டவர் தான். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God is not formula. God is not a formula and Bible is not a science. வேதாகமம் ஒரு அறிவியல் புஸ்தகம் கிடையாது, தேவன் ஒரு ஃபார்முலா கிடையாது. ஃபார்முலானா என்ன? 2 முறை ஹைட்ரஜனையும் 2 பங்கு ஹைட்ரஜனையும் 1 முறை ஆக்சிஜனையும் யார் போட்டாலும், எத்தனை முறை போட்டாலும் அத்தனை முறை அது தண்ணியா மாறும். அது ஃபார்முலா. ஆனா 6 மணி நேரம் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும்ன்றது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சிலருக்கு 1/2 நிமிஷத்துலயும் நடக்கும், ஒரு சிலருக்கு 6 வருஷத்துலயும் நடக்கும், சில பேருக்கு நடக்காமலே போகும். ஏன்னு தெரியாது. அதுக்கு பேர் தான் அற்புதம்.